புரட்சி தலைவி அம்மாவின் வாகனம் இந்த வண்டி. அம்மாவை 2000 கட்சிக்காரங்களாம் சேர்ந்து அம்மாவுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு பரிசாக கொடுத்தாங்க. அம்மா பிறந்த டேட்டு தான், அம்மா பிறந்த வருஷம், வண்டி நம்பரு இன்றைக்கி தான் பதிவானது டேட்டு. பிப்ரவரி 24/2/1948 வண்டி நம்பரு. இது அம்மா கட்சிக்காரலாம் சேர்ந்ததுனால அம்மா உட்காந்த சீட்டுனால யாரையும் அந்த சீட்டில் யாரையுமே உட்கார வைக்க மாட்டேன். என் குடும்பத்தினர் கூட நான் உட்கார வச்சது கிடையாது. இப்போ அண்ணன் எடப்பாடியார் பொதுச்செயலாளர் நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்கா. அதை என் வண்டி ஃபுல்லாக ஒட்டி வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி ஒட்டிட்டு ஒரு நாளைக்கு 10,000 பேர் 20,000 பேர் நம்ம வண்டியை பார்ப்பாங்க. இந்த வண்டியை நான் காலேஜு, ஸ்கூலு இந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி இது பண்ணுறேன். இந்த ஆட்சியில் ரொம்ப ஆட்சி சரியில்லாத காரணத்தினால நான் இந்த வண்டியை நிறைய பாதுகாத்துட்ருக்கேன். எவ்வளோ நாளாக இந்த வண்டி வச்சுருக்கீங்க? நான் 2015 அம்மா பிப்ரவரி 24 இந்த வண்டியை வாங்கினேன். ஃபஸ்ட்டு அம்மா பேரில் இருக்கும். 2வது அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் எனக்கு இந்த வண்டியை கொடுத்தாரு. இன்ன வரையும் பொக்கிஷமாக வச்சுட்ருக்கேன் இந்த வண்டியை. இந்த வண்டி இப்போ தான் எஃப்சி பண்ணேன். இன்றைக்கு தான் எஃப்சியை பண்ண வண்டியை. இந்த வண்டி உங்களுக்கு எவ்வளோ நினைவுகள் கொடுத்துருக்கு? என்ன மாதிரி நினைவுகள் பகிர்றதுக்கு விரும்புகிறீங்க? என் அம்மா என் பக்கத்துலேயே இருக்கா மாதிரி. அம்மாவுடைய தைரியம், அம்மாவுடைய லட்சியம் தான் எனக்கு. எந்த இடத்துலையும் யாரும் எந்த காவல்துறையோ யாருமே இந்த வண்டியை வரையும் மடக்கிறதுங்களே எதுவும் கிடையாது. தோல்கட்டு சுங்கச்சாவடிலாம் எனக்கு ஃப்ரீ தான். அம்மா என் கூட இருக்க மாதிரியே நான் பாட்டுக்கு கொஞ்சம் சிங்கிளாக எங்கேனாலும் போய்ட்டு வந்துடுவேன். ஆனால் என் வண்டியை பார்க்குறது ஓட்டு சேகரிக்கணும். அடுத்த ஆட்சி வரணுன்றதுக்காக நான் டெய்லி என்னுடைய சொந்த செலவில் எல்லா ஊருக்கும் சென்று வருகிறேன். என் பேர் எஸ். முருகன், சோழவரம் ஒன்றியம். நான் பொறுப்பில் அம்மா இளைஞரணி துணை செயலாளராக இருக்கேன். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், மாதவரம் தொகுதி.